ஜெய், எங்க இருக்க நீ? வீட்ல நிறைய வேலை இருக்கு, சீக்கிரமா வா. நான் ஹவுஸ் ஓனர் கேஷ் கொடுத்துட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். அப்பா, இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது. என்ன ஆச்சு? வந்து சொல்றேன். சவாடி. டேய் மச்சான், என்னடா இங்க பாடுறா. டேய் அல்ல வேணா கம்னுரா. ஏய் தப்படா. டேய் கம்னுரா. டேய் ஏன்டா சோகமாகிற? மச்சான் லவ்னால சோகமா இருக்கன்னு மட்டும் சொல்றாதடா ப்ளீஸ்டா. எங்க அம்மா வேற திட்டண்டா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்டா? காலைல எனக்கும் அந்த ஆளுக்கும் சண்டைடா. இனிமேல் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். சும்மா காலிலேருந்து கால் பண்ணி சாப்பிடு, ஆர்லிக்ஸ் கொடுத்து வச்சுன்னுக்குறாங்க. நீயும் வேலைக்கு போக மாட்டேற, ஒழுங்கா போகிற என்னையும் போக விட மாட்டேற. இதெல்லாம் சொன்னால் உனக்கு கோவம் வேற வரும். அடுத்தது சரக்கு கேட்ப, அப்புறம் சாப்பாடு கேட்ப. நான் எங்கே போவேன்? நான் பாடுபட போடணும். சாப்பாடுலாம் ஒன்றும் கேட்க மாட்டேன், நான் சாப்பிட்டேன். உனக்கு ஏது காசு? எதுக்குடா காசு? நான் வீட்டில் தான்டா சாப்பிட்டேன். ஏன்டா உனக்கு சொரணா ஒரு நாள் கூட முழுசா இருக்காதா? இப்படி வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம். டேய், உனக்கு தான் சீரியஸாக பேச வரல, ஏன்டா காமெடி பண்ணுற? யார் நான் காமெடி பண்ணுறேனா? நான் காமெடி பண்ணுறேனா? சரி சரி அடங்கு, போதும். நீரை வச்சு தொப்பையை போட்டுக்கிற, தொப்பையை குறைடா. இது தொப்பை ஆமாட்டேன். ஹாய் ஜான். வாங்கண்ணா. என்னண்ணா வேலைக்கு போலியா? இப்போதான் புதுசாக ஒரு நீ வேலை வாங்கி கம்பெனி தர போறியா? ஏய், புதுசாக ஒரு இன்டர்வியூ போனேன். நாளையிலேருந்து வேலைக்கு போகணும். சூப்பர்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன். இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்கேயாச்சும் வீட்டுக்கு அடங்குறே நீ? பா ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் போங்க, நான் வரேன். நீ ரொம்ப வருஷமா இதை தாண்டா பண்ணிட்டு இருக்கிற. காலேஜ் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நானும் இந்த வருஷம் வேலைக்கு போயிடுவேன், அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவேன்னு பார்த்தா நீ வருஷம் ஃபுல்லாக ரோட்டில் தாண்டா நின்றுக்கிட்டு இருக்க. சோறு தின்றியே, உனக்கெல்லாம் எப்படா உடம்புல இறங்குது? எனக்கெல்லாம் தூக்கமே வரமாட்டேங்குது. நீயே நல்லா சாப்பிட்டு விட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இரு. சார், பசங்களை ஃப்ரீயாக விடுங்க. யோ, நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? இவன் இப்படி சுத்திட்டு இருக்குது எனக்கு வலிக்குது. அப்பங்கார நான் தான் கேள்வி கேட்கணும். உன் வயசு என்ன ஆகுது? இவனுக்கு கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க. என்னடா என்ன கோவம் வருதா? சோத்துல விஷத்தை வச்சிருவேன் பாத்துக்க. சார், ரொம்ப நல்ல பையன் சார். யார் இவனா? எடா கையா. பா எதுவும் இல்லைப்பா. பார், நல்ல பையன் சொன்ன பாத்தியா பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கத. இதெல்லாம் எங்க உருப்பட போகுது? இதெல்லாம் அவ்வளவுதான். டேய், வேலையை விட்டு தூக்கிட்டான்டா. ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசுல எல்லாம் கூட உனக்காக உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன்டா. போடா. ஜான், ஏன் ஜான் உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கோவம் வருது? அவர் வேணும்ட்டே பண்ணுறாருண்ணே. எல்லாரும் முன்னாடியே நான் அசிங்கப்படுத்திட்டே இருக்காரு. ஏன் தம் அடிக்கிற இந்த வயசில்? நான் தம் அடிக்கிறது தப்பானா? தப்பு தான். சரக்கு அடிக்கலாமா? அடிக்கல. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். எங்க போறேன்? வாடிங்க. ஏய், இங்க வாங்க. என்னங்க? என்னங்க வா. இப்ப எதுக்குங்க அடிக்கிறீங்க? என்னடி நடக்குது இந்த வீட்டுல? அம்மாவும் பையன் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? என்ன சொல்றீங்க? ஊர்ல எவன் சொன்னான் உன் பையன் ஒயின் ஷாப்பா தெரிஞ்சிட்டு இருக்கான்னு? பார்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான்னு. எவன் பேச்சு நான் நம்பல. மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே இன்னைக்கு வீணா போச்சு. இதெல்லாம் எங்க உருப்பிட்ட மாதிரி தான் எல்லாம் வந்து சேர்ந்தீங்க, ஆத்தாலும் மகனுமா. வரட்டும், இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. போனா போகுதுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? இவன் என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கான். டெய்லி அவன் வீட்டுக்கு லேட்டா வந்தா நீ தானே சாப்பாடு விட்டுற. நீ அதெல்லாம் நடக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரி, போய் சாப்பாடு எடுத்துட்டு போ. ஏய், போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்குற.
அவனுக்கு கொஞ்சம் எடுத்து வை. முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. அதானே. அண்ணா அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு அடிக்கணும்னு தோணுதுண்ணா. என்ன பேசுகிற? அப்பா போய் அடிக்கணுன்ற? அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு நினச்சி. நீ வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணுன்ற கவலை தான். அவரிடத்துல நீ இருந்தனா உன் பையன் மேலே கோவப்பட மாட்டேன். பார் ஜான், வேலைக்கு போ, ஜில் பண்ணு, ஜாலியாரு. அண்ணா அதெல்லாம் அவன் எங்கன்னா பண்ண போகிறான். அதெல்லாம் பண்ண மாட்டான். ஏய் அவனை சொல்ல விடுச்சா, நீ சொல்ப்பா. அண்ணே, ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனா என்ன பண்ணணும்? அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா என் கூட ட்ராவல் பண்ணு, இல்லைன்னா ஒரு அழகான பொண்ணோட பேசினதில் சந்தோஷம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடனே. ஆனால் அந்த பொண்ணை அசிங்கப்படுத்த மாதிரி பண்ண விடாது. என்னண்ணா அசிங்கமா? இவன் என்னமோ கிளி ஜோசியக்கார மாதிரி பேசினா எந்த கிளினா பிடிக்கும்? என்ன ஜான், அவன் சொல்லலாம் உண்மையா? நான் அவன் சும்மா கலாயிறானா? சரி ஜான், நீ சொல்லு, லவ் ஸ்டோரியா கேட்போம். இல்லைண்ணா, காலேஜ் முடித்த கொஞ்ச நாள்லேயே என் கூட இருந்த எல்லாருமே கமிட் ஆகிட்டானுங்க, என்னை தவிர. அந்த வருத்தத்துலேருந்து வெளியே வரணுன்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு கேம் விளாட்னோம், சாபுத்திரி போட்டு. எந்த பொண்ணு வராலோ அவள் தான் உனக்குன்னு. கேமில் தோத்துக்கிட்டே இருந்தேண்ணே. திடீர்னு வின் பண்ணேன். அப்படி வின் பண்ணதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிருந்தேன். அப்போ வந்தா பாருங்கண்ணே, பயங்கரமா அவ்வளோ பேர் மத்தியில் என் மதி அப்படியே என் ஆட்டுக்குள்ளே வந்துட்டானே. இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியா டேய்? ஆமாம், அவ்வளோ கூட்டத்தில் அந்த பொண்ணை மட்டும் எப்படி கரெக்டாக பார்த்த? உன்னால் நான் அச்ச சரக்குலாம் பாலைவனத்தில் ஒருத்தர் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுரா. போடா டேய். சும்மா பேசுறது ஈஸிப்பா, முடிஞ்சா உஷார் பண்ணி காட்டு. எனக்குலாம் தேவையில்லடா. போடா. பாரு ஜான், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவளை எப்படி ஓகே பண்ணுறதுன்னு தான் தெரில. ஒரு பொண்ணை ஓகே பண்ணுறது ஈஸி, ஆனால் அவங்கள புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார், அந்த பொண்ணு வரும்போது என்கிட்ட சொல்லு, நான் பேசி கிலோமீட்டர் ஓகே பண்ணிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன் ஜான். இருண்ணா ப்ரோ, குட் பாய்ண்ணா. நைட். பாய். நான் உஷார் பண்ணி தரேன்ட்டு போகிறேன். ஏய் மதிய, ஏய், நீ எதுக்கு இங்க வர? ஏய் உன்னெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது, பேசுனா கண்டிப்பாக வாந்தி பா. இப்போதாண்டா ஒயிட்டா கியூட்டா, ஐயோ கண்ணு கூசுதே. ஏய், ஓடி போலாம். ஏய் ஏய் நில்றி, ஏய் சொல்லினா இருக்கா.